அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான இட்லி பொடி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே ரெடிமேட் இட்லி பொடி அதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நான் வந்து 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 கப் வந்துட்டு கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10-12 காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, கருவேப்பிலை ஒரு குத்து, இது பெருங்காய பவுடர். என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லாதனால நான் பவுடர் போட்டிருக்கேன். இதே உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா எண்ணெயில் பொரிச்சிட்டு அந்த கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா இன்னுமே ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து நார்மல் நம்மளோட குக்கிங் ரைஸ், அது 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு எள்ளு, நான் வந்து வெள்ளை எள்ளு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு, இது வந்து கடைசியாக போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும், ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது. அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகாமல் எடுத்தோன்னா இட்லி பொடி வந்து நல்லா ஒயிட்டாகவே ரொம்ப அழகாக இருக்கும் கலர் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அதை எடுத்துடலாம், போதும். இப்போ அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு, அதே மாதிரி கடலைப்பருப்பையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். அடுத்தது அரிசி, இது வந்து நம்மளோட சாப்பாடு அரிசி, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். பாயில்டு ரைஸாக இருக்கணும். ஸோ அதையும் பொரிஞ்சிடும், அரிசி நம்ம போட்டோன்னே அது பொரிஞ்சதுக்கப்புறமா அதையும் எடுத்துடலாம். அதே மாதிரி எள்ளு வந்து வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பெருங்காய பவுடர் வந்து நம்ம அப்படியே போடக்கூடாது. ஸோ லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடணும். ஸோ அப்போ தான் அந்த ராஸ்மல் இல்லாமல் இருக்கும், நல்லா இருக்கும். அடுத்தது மிளகாவையும் நம்ம வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலையை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி கப்பில் போட்டு நம்ம பொடி கரைக்கிற மாதிரி நல்லாவே கொஞ்சம் கரகரன்னு அரைக்கணும், ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணணும். பூண்டை வந்து எப்போதுமே பொடி ரெடியானதுக்கு அப்புறமா நம்ம வந்து லாஸ்ட்டாக போட்டு அதை நல்லா மைய அரைச்சிட்டு எடுத்துக்கணும். சப்போஸ் பூண்டு பிடிக்கலன்னா பூண்டு போடாமலும் இதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 1 மந்த் வரைக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.